இந்த நாளுக்குண்டான ஒரு தேவ வார்த்தை 2 நாளாகமம் 19:3. நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இங்க யோசபாத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ தேவையில்லாத காரியங்களை, உலகப்பரமான காரியங்களை உன் இதயத்தில் வைக்காமல் தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேர ஆக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றார். அப்பனா இங்கு யோசபாத் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு அடைக்கலமான வாழ்க்கையாக இருந்தது என்று கேட்டால் அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர் உள்ளத்துக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை உள்ளத்தில் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கினபடியா, தேவனை தேட உம்முடைய இருதயத்தில் எப்படி போட்டிருக்கு, தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது. அப்பனா இருதயத்தில் என்ன காணப்பட்டது என்று கேட்டால், தேவனை தேடுவதற்கு உண்டான, தேவனை துதிப்பதற்கு உண்டான, தேவனை ஆராதிப்பதற்கு உண்டான, கர்த்தருடைய கற்பனையான, கர்த்தருடைய கட்டளைக்கு உண்டான காரியங்கள் இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் மாத்திரம்தான் உன் இருதயத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, முகத்தை பார்க்க மாட்டார், முகத்தை பார்க்க மாட்டார், இதயத்தை பார்ப்பார். அவர் இதயத்தை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவார். காரணம், அவர் இதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிற கர்த்தர். அப்போனா உங்கள் இதயத்துக்குள்ள வேண்டாத காரியங்கள், அவிவிசுவாசமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தரை துதிக்கும் போது அந்த துதியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் அங்கீகரிக்க மாட்டார். அப்படி என்றால் இப்போது உங்கள் உள்ளத்தை பார்த்தா உங்கள் உள்ளத்துக்குள்ள தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ பலன், நன்மையான காரியங்கள். இந்த உலகத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் அன்பு என்ன, சமாதானம் என்ன, இரக்கம் என்ன, தயவு என்ன, உயர்வு என்ன, மேன்மை என்ன, அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை மாத்திரம் உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மேன்மையாக்குவேங்கிறார். அது அந்த வசனத்தில் யோசபாத் கர்த்தர் சொல்ற காரியம் நல்லா பாருங்க. ஆயிலும் நீர் விக்கிர தோப்புக்களை தேசத்தை விட்டு அகற்றி, அப்படின்னா என்னன்னா வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேசத்தை விட்டு என்ன செஞ்சுட்ட, அகற்றிட்ட. அதனால நீ கர்த்தரை தேடுவதுக்குண்டான காரியத்தை என்ன செஞ்சிட்ட, நீ கண்டுபிடிச்சிட்ட. அதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுவதற்கு எப்படி ஒருமுகப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை அந்த யோசபாத்து பார்த்துக்கொள்ளுங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கர்த்தரை தேட வச்சார். அந்த வீட்டில் இருக்கிற, அந்த தேசத்தில் இருக்கிற, இங்கே 2ஆம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, அவருக்கு ஒரு போராட்டம் வருகிறது, அவர் அடிப்பதற்கு கொள்ளுவதற்கு ஒரு போராட்டம் வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் மட்டும் தேவ சமூகத்தில் உட்காரல, அவர் மட்டும் தேவனை ஆராதிக்கல, அவர் மட்டும் கர்த்தரை துதிக்கல, அந்த தேசத்தில் வாழுகிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டாரு, எல்லாரும் வாங்க. 2ஆம் 20ஆம் அதிகாரத்தை எடுக்க சொல். அப்பொழுது யோசபாத் புது பிரகாரம் முகப்பிலே அப்ப இங்க பாருங்க, எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்களையும், மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிற, நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, அது கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, எதிராளியை கீழே விழுகிறாங்க. அப்ப இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில படைபலம் கம்மியா இருந்தாலும் ஆனால் கர்த்தரை தேடுனால எதிராளிகள் விழுந்தார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எப்படி துதிச்சாரு, எப்படி ஆராதிச்சாருன்னு கேட்டால் ஒரு மனதோட எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, கூப்பிட்டாரு, துதிக்க வச்சாரு, வெற்றி கிடைச்சது. அதனால தான் இன்னொரு வசனத்தை வாசிங்க, எஸ்ரா 7:10. வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலில் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்க இதயத்தை பார்த்தா குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நாளைய பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, இது உங்க இதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
இது ஓடும்போது நீங்கள் ஒரு மேன்மையை பார்க்க முடியாது. அப்போ இந்த எஸ்ரா என்ன பண்ணாருன்னா, எதுக்கு இதயத்தை பக்குவப்படுத்தினாருன்னு கேட்டால், இந்த இதயத்தில் உலகத்தை கொண்டு வரல, இந்த இதயத்தில் கசப்பை கொண்டு வரல, இந்த இதயத்தில் முறுமுறுப்பை கொண்டு வரல, இந்த இதயத்தில் சண்டையை கொண்டு வரல, இந்த இதயத்தில் பொல்லாத காரியத்தை கொண்டு வரல, இந்த இதயத்தில் பொல்லாத சிந்தனையை கொண்டு வரல, இந்த இதயத்தில் மேட்டுமையை கொண்டு வரல, இந்த இதயத்தில் உலகபரமான காரியங்களை கொண்டு வரல. அப்போ இந்த இதயத்தில் எதை கொண்டு வந்தார், எதை வச்சாரு அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு? அதை திருப்பி வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ரா உள்ளத்துலே கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரா? வேத வசனத்தை படிச்சு போட்டு விட்டுற மாட்டாரா, அந்த வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவார். இப்படி சொல்லியிருக்கிறாரே, இப்படி நடத்திருக்கிறாரே, அப்போ இது என்ன, இது கூட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை தியானிப்பாரா, அந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணுவாராம் அந்த இதயத்தில் வச்சு. அப்புறம் என்ன? அதன்படி செய்யவும். அதன்படி இங்க இருங்க, அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யவும். அப்பனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் என்னன்னா, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி மாத்திரம்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி வேண்டாத காரியத்தை செய்யக்கூடாது. இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இங்கே உட்காரு, இங்கே உட்காராத, இதை பேசு, இதை பேசாத. அப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போனா அதை தான் செய்யணும். அதுதான் எஸ்ரா செஞ்சார், அதான் எஸ்ரா கடைபிடிச்சார். அதன்படி செய்யவும். அப்புறம் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்பனா நீங்க எல்லாருமே உபதேசிக்கணும், நீங்க எல்லாமே பேசணும். அடுத்தவங்கள்ட்ட பேசுற காரியம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீதியை பத்தி தான் நீங்க பேசணும், அன்பை பத்தி தான் பேசணும், சமானத்தை பத்தி தான் பேசணும், இரக்கத்தை பத்தி தான் பேசணும், தாழ்மையை பத்தி தான் பேசணும். இதை பேசும்படி தான் இதயத்தை பக்குவப்படுத்தினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா அன்பாக பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா சமாதானமாக பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா இயேசுவின் அன்பை பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. வேறு எந்த உலகப்பரமான காரியம், பக்கத்து வீடு, ஏற்று வீடு, அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான், அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பேசவே கூடாது. எஸ்ரா அப்படி தான் இருந்தார், அப்படி தான் நடந்தார். அவர் உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை நல்லா உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க. இந்த வசனத்தை இறுதி பலகையில் எழுதி வைங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்குமா. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. அப்ப நான் இதயத்தை பக்குவப்படுத்தணும், உங்க இதயத்தை பக்குவப்படுத்தணும். ஏசப்பா ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்தை பார்ப்பார். அந்த இதயத்தை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை கட்டுவார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இதயத்தில் வேறு எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. வேத வசனங்களை வைங்க, அதன்படி நடக்க பழகிக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு காரியம், இதயத்தில் என்ன பாரம் இருக்கிறதோ, என்ன வேதனை இருக்கிறதோ, அதை நீங்கள் தேவ சமூகத்தில் ஊற்றிடணும். எந்த மனுஷட்டையும் நீங்கள் ஊற்றாதீங்க. உங்கள் பிரச்சனையை, உங்கள் வேதனையை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் நெருக்கத்தை, உங்கள் பாட, உங்கள் சஞ்சலத்தை மனிதர்கிட்ட சொல்லி விவரிக்காதீங்க, ஏசப்பாட சொல்லி விவரிங்க. பாருங்க, அண்ணாலம்மா இருக்கிறாங்க, தான் புருஷன்ட்ட கூட தான் இதயத்தை ஊற்றலை. தான் சொந்தக்காரங்கள்ட்ட, தான் பெத்த தாயிட்ட கூட, பெத்த அப்பன்ட்ட கூட தான் இதயத்தில் ஊற்றலை. ஆனால் இதயத்தை ஊற்றுனாங்க. எப்படி ஊற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செஞ்சாங்க? இதயத்தை ஊத்துனாங்க. பாருங்க, மணிக்கணக்காக ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏழி கேட்குறேன், என்ன ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப நேரமாக உதடு முணங்கிட்டே இருக்கிற, எதுவும் தண்ணியும் அடிச்சு வந்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்லுது, நான் மன கிளேசமில் தெரியும், நான் தேவனிடத்தில் என் இதயத்தை ஊற்றுனேன் அப்படிங்கிற. அப்போ அந்த அம்மா என்ன குறை இருந்துச்சு? அந்த அம்மாவுக்கு, அண்ணாளுக்கு என்ன குறை இருந்துச்சு? குழந்தை இல்லை. அப்போ எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி இதயத்தை ஊற்றினார்கள். அந்த இதயத்தை ஊற்றின உடனே, தேவசமூகத்தில் ஊற்றின உடனே அவங்களுக்கு உடனே பதில் வருகிறது, நீ சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கடவுள். இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்தில் உட்காந்து தனியாக வந்துருங்க. தனியாக 24 மணி நேரமும் ஆலயம் திறந்துருக்கு. அப்படியே பூட்டியிருந்தாலும் சாவியை கட்டாலும் கொடுப்போம். நீங்கள் தனியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் கர்த்தரை நல்லா ப்ரேஸ் பண்ணி துதிச்சு ஆராய்ச்சிட்டு, அப்படியே உங்கள் இதயத்தில் என்னென்ன இருக்கோ ஒன்றும் விடாமல் கொட்டிடுங்க. உங்கள் இதயத்தில் என்ன வச்சுருக்கு, என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் பிள்ளைகளை பற்றி பிரச்சனையா, வேலையை பற்றி பிரச்சனையா, வருமானத்தை பற்றி பிரச்சனையா, அப்படி இதயத்தில் ஊற்றிருங்க. அண்ணாள் அம்மா அப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் பதில் வந்தது.
அவங்க வேறு எதுவும் கேட்டிருந்தா உடனே கிடச்சிருக்கும். ஆனால் குழந்தைய கட்டுறதுனால கரெக்டாக 10 மாதத்தில் சாமுவேல் பெற்றெடுத்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது இதயத்தை ஊற்றுறேன்னா அப்படி எப்படி ஒரு பாட்டில் எண்ணெயை வடிக்கிறோம் அதே மாதிரி இதயத்தை வடிச்சிடணும். அவர்கிட்ட இதயத்தை வடிச்சிடணும். நம்ம என்ன பண்ணுற ஒரு பிரச்சனை வந்துட்டு நேரம் மனுஷன்ட்ட போயிடுறோம். இப்படி ஆகி போச்சு, என்ன சரி தெரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே மனுஷன்ட்ட பேசாதீங்க, ஆலயத்துக்கு வாங்க. இவங்க ஒரு ஆள் தான் வந்தாங்க. புருஷன் ஒரு பக்கம் இருந்தார். அவர் புருஷனாய எல்கானா அவளை யாரை பார்த்து? பொண்டாட்டியை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அதையா அவன் சொல்கிறான் பாருங்க, புருஷங்காரன். அவ கேட்குறது பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி புருஷன் சொல்லும் போது புருஷங்காரன் என்ன செய்யணும், நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத, கண்டிப்பாக வர்ற மாதத்தில் இன்னும் 60 நாள் உனக்கு குழந்தை இருக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் செய்ய போகிறாரு, தைரியம் இரு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் இப்படி தான் சொல்கிறார் எல்கானா. பொண்டாட்டியை பார்த்து, உனக்கு நான் பிள்ளையா இல்லையா? திருப்பி வாசிக்க பார்ப்போம் அந்த வசனத்தை. அவள் புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் அழுற, சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் கவலைப்படுற? 10 குமாரரை பார்க்கலாம், உனக்கு 10 பிள்ளைய பார்க்கல, நான் ஒருத்தன் உனக்கு கூட இருக்கல, நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், நான் பிள்ளை மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். உன் ஆறுதல் எதுக்கு வேணும்? இந்த ஆறுதல் அதிசயமான ஆறுதல் அல்ல, இந்த ஆறுதல் வெற்றியான ஆறுதல் அல்ல, இந்த ஆறுதல் விடுதலையான ஆறுதல் அல்ல, இந்த ஆறுதல் சந்தோஷமான ஆறுதல் அல்ல, இந்த ஆறுதல் அடைக்கலமான ஆறுதல் அல்ல, இந்த ஆறுதல் விசுவாசமான ஆறுதல் இல்ல. ஆனா இதே காரியத்தை அண்ணாலாமா தேவ சமூகத்தில் ஊத்தும் போது தேவருக்கு பதில் வருகிறது, நீ சமாதானத்தை கூட போ, உன் விண்ணப்பத்தின் படியே உனக்கு ஆக கடவுள் என்று கர்த்தர் அங்க திருவள்ளம் பற்றினார் அண்ணாளுக்கு. இதான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அப்ப புருஷன்ட்ட கொட்டுறதை காட்டிலும் தேவன்ட்ட கொட்டணுமா வேணாமா? அதனால நீங்க முத உங்க பாரத்தை யார்கிட்ட கொட்டணும்? ஏசப்பாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க, நான் என் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை என் அருமை புருஷன்ட்ட. ஏயா வாயை திறந்து உங்க புருஷன் அருமையானவன்னு சொன்னா வேணான இருக்கு. நீங்க அருமைன்னு சொன்னா அருமையா ஆயிடுவாரியா? புரிய மாட்டேங்குது. அவனை வந்து ஒன்றுமில்லாதவே உதவ கரைஞ்சரியா சம்பாதிக்க தெரியுமே, அவனை கட்டி என்ன செய்ய அப்படி நினச்சி அவன் அப்படியே அந்த லெவல்லே இருக்கான், மேலே போக மாட்டான். இந்த ஆள் வாரம் 500 தான் கொடுக்குறாரு, என்ன செய்ய அப்படின்னு மைண்டில் 500 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் 500 தான் வாரம் கொடுப்பான். உன் புருஷனை பற்றி மேலே நினச்சி பேசிப்பாரு, நீ பேசினபடியே உனக்கு நடக்கும். அதாவது 1 மாதம் நடக்கல, 2 மாதம் நடக்கல, 1 வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் கண்டிப்பா அது நடந்துடும். நீ பேசினபடியே உனக்கு நடந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நீங்கள் பேசுகிற காரியத்தை ஒன்றுமில்லாதவனா பார்க்காதீங்க, இருக்கிறவனா பாருங்க. கல்யாணம் முடிச்ச சகோதரிமார் கையை தூக்கு சொல்லுங்க. என் ஆத்துக்காரரு அருமையானவர், சமாதானமானவர், என்னை அன்பா வச்சுக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை வையவே மாட்டாரு, என்னை திட்டவே மாட்டாரு, நான் மிச்சம் எடுக்கும்படி எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பாரு, தொட்டுக்கு தொடச்சுக்கன்னு இருக்கவே மாட்டேன். தேவனுடைய கரம் அவரோடு இருப்பதா, அவர் சம்பாரிச்சு என்னை கொடுப்பதா, நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டொங்கட்டா வாங்குவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அல்லேலூயா. என்ன அது வாங்குற அளவுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறா. இப்படி நீ பேச, என் வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, வாரம் 1000 ரூபா கொடுக்குறா, இதை வச்சு என்ன செய்ய, பீஸை கட்டுறதா, மகளிர் குழு கட்டுறதா, வீட்டு வாடகை கொடுக்குறதா, அதை கொடுக்குறதா, தண்ணி பில்லு கட்டுறதா, கரண்ட் பில்லு கட்டுறதா, ஒன்றுமே என்னால் சமாளிக்க முடியல. இந்த படுவாய்ப்பாலை கட்டி நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். 15 பவுனும் போட்டு வந்தேன், 15 பவுனையும் தொலைச்சி போட்டான், அழிச்சு விட்டான், என்ன செய்ய, என் தலையெழுத்து. அப்போ நான் அவனை மட்டுப்படுத்தி பேசி அவன் வந்து ஏறாம அப்படியே இறங்க நேரத்திலே நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு படி மேலே கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். ஏம்மா இந்த வாரம் வந்து 1200 தான் வந்துச்சு இந்த வாரம் அப்படின்னு சொல்லுவான். இதை வச்சு என்ன செய்ய, நாளைக்கு லைட்டு பில் கட்டணும் தெரியாத உனக்கு, நாளைக்கு மகளிர் குழு கட்டணும் தெரியாத உனக்கு, நாளைக்கு இந்த லோனை கட்டணும் தெரியாத உனக்கு, இதை வச்சு எப்படி நான் சமாளிப்பேன்? உனக்கு ஏதாவது இருக்கா, எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு பேசினோன்னு அவன் அப்படியே உட்காந்துருவான். அவன் 1200 கொடுத்தானா,
சரி பரவாயில்லைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பற்றி தான் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வேணாலும் பாருங்கள், அடுத்த வாரம் 5000 கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிற. அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்னு சந்தோஷமாக உட்காந்துருவேன். நீ வள்ளுவல விழுகுமா அவனும் வல்லாயிருவான், நீ லொல்லுல விழுகும் அவனும் நொல்லாயிருவான், நீ முறுமுறுக்கும் அவனும் முறுமுறுப்பு ஆயிடுவான். அவனை வந்து கேள்வி பண்ணணும், நீ வாழ்ந்திருப்ப, நீ உயர்ந்திருப்ப, நீ நல்லா இருப்ப, என் அழகு ராசா, என் தங்கமே, நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க, நீ சம்பாரிச்சு கொடுக்க அப்படின்னு அவனை பேசும்போது அவன் சொக்கி போயிடுவான். அவன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். இருமுறாங்க பாரு, ஆளு இருமுது. அல்லேலூயா. உங்க பேச்சில் தாம எல்லாமே இருக்கு, உங்க நடக்கல தாம எல்லாம் இருக்கு. நான் புதுசு புதுசாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது நடக்கையினாலே. எப்படி போட்டிருக்க வசனம்? நடக்கையினாலே புருஷனை, ஏங்க வசனத்தை பேசுங்க. நடக்கையினாலே புருஷனை ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும். குடிகார கணவனை நடக்கையில் புருஷன் ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும். அது நடக்கைன்னா என்ன? அது இங்கே இருக்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்க நல்லா அழகா ஆவியன்னு சொல்றாரு. போதனையின்றி, எப்படி போட்டிருக்கு? போதனையின்றி நடக்கையினாலே உன் புருஷனை நீ ஆதாயம் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீ வந்து உனக்கு யாருமே கவுன்சிலிங் பண்ண வேண்டியதில்லை, உனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, உனக்கு யாருமே போதிக்க வேண்டியதில்லை. ஆனால் நீ நடக்கிற நட இருக்கு தெரியுமா, நீ பேசுகிற பேச்சு இருக்கு தெரியுமா, நீ செய்கை இருக்கு தெரியுமா, நீ சமைக்கிற தெரியுமா, அது மூலமாகவே உன் புருஷனை நீ உன் பக்கம் திருப்பிக்கலாமையா. கையை தட்டி அக்கா மாற. நம்மளுக்கு என்ன பண்ணுறது? அவன் காசு கொடுக்கலாம் முறைச்சிக்கிட்டு உட்காந்துருது, இங்கிட்டு திரும்பிக்கிட்டு. அவனை எங்கிட்ட இது ஆதாயம் பண்ண முடியும்? அவனை கோவப்பட வைக்கிறது. வசனத்தை கீழ்ப்படிங்க. போதனையின்றி நடக்கையினாலே புருஷனை எல்லாம் சொல்லுங்க. போதனையின்றி என்னுடைய நடக்கையினாலே என் வீட்டுக்காரனை நான் ஆதாயம் பண்ணுவேன். நல்ல சத்தமா. போதனையின்றி நானு நடக்கையில என் ஆத்துக்காரரை நானு ஆதாயம் பண்ணிக்கொள்வேன். அல்லேலூயா. நடக்க கரெக்டாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். அதாவது பவுலடிகளார் போதிக்கிறாரு. ஆனா போதிக்கும் போது இது கூட ஒரு அம்மா தான் பார்த்துக் கொள்ளுங்க. இது கவனிக்கிறது யாரு? ஐயா கவனிக்கல. ஐயா கவனிக்கல. பேர் என்ன? லீதியா. லீதியால ஒரு அம்மா. அல்லேலூயா. லீதியால்னு யார் பேர் வச்சிருக்க? நல்லா இருக்கும். வசனத்தை கேட்குற ஆளா மாறிடுவீங்க. லீதியா. யாருமே லீதியால் பேர் இங்கே யாரு கிடையாது. லீதியால் இருக்கு யார் இருக்கீங்களா? லீதியா இல்லை. அது லீதியால் பாருங்க. சர்ச்சில் வசனத்தை போதிக்கும் போது, வசனத்தை சொல்லி கொடுக்கும்போது அதை வந்து இதயத்தில் என்ன செய்வாங்களாம்? எப்படி வச்சுக்கிட்டாங்களாம்? கர்த்தர் இதயத்தை திறந்து விட்டார் கவனிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்போ வசனத்தை போதிக்கிறேன்னா இங்கே கேட்டுப்பட்டு அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது. இது நீங்கள் இதயத்திலிருந்து என்ன செய்யணும்? கவனிக்கணும். இதயத்திலிருந்து என்ன செய்யணும்? நீங்கள் பேசணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 62:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் சமூகத்தில் உங்க இதயத்தை என்ன செஞ்சிருங்க? ஊத்திருங்க. அப்பனா தேவ சமூகத்தில் உங்க இதயத்தை ஊத்திருங்க. உங்க பிரச்சனையை ஊத்திருங்க, உங்க வேதனையை ஊத்திருங்க, உங்க கஷ்டத்தை ஊத்திருங்க, உங்க நெருக்கத்தை ஊத்திருங்க, உங்க பாடுகளை ஊத்திருங்க, உங்க விளைவினை ஊத்திருங்க, உங்க கவலைகளை அப்பாட்ட ஊத்திருங்க, உங்க பிரச்சனையை அப்பாட்ட சொல்லுங்க. அப்போது நடக்கிற காரியம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு கடைசியாக ஒரு வசனம். புலம்பல் 2:19. எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. முதல் சாமத்துல கூப்பிடு. ஆண்டவன் சமூகத்தில் உன் இதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இதயத்தை தண்ணீர் எப்படி ஊத்துற அந்த மாதிரி இதயத்தை நினைச்சு ஊத்திடணுமா? அப்புறம் எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் முதிர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. உன் கைகளை அவரிடத்தில் என்ன செய்ய? ஏறிடு. நடுச்சாமத்தில் எந்திரிச்சு உன் இதயத்தை ஊத்துங்கிறார். ஊத்திட்டு அப்புறம் சொல்றாரு, நீ 2 கையை மேலே தூக்கு. 2 கை மேலே தூக்கிட்டு, நீ பெத்த பிள்ளை இருக்குது தெரியுமா, நீ பெத்த குழந்தை இருக்குது தெரியுமா, சில பேருக்கு குழந்தை பெற்ற 5 மாதம் 6 மாதம் இருக்குது. இப்போவே உன் குழந்தைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. உன் குழந்தைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானம் உண்டாவதாக, என் பிள்ளைக்கு சுகம் உண்டாவதாக, என் பிள்ளைக்கு கிருபை உண்டாவதாக, என் பிள்ளைக்கு நல்ல கர்த்தரை தேடுகிறீங்க. ஆனால் இப்படி உன் பிள்ளை மேலே அந்த வாக்குத்தை வசனம் வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஜெபிக்கும் போது உன் பிள்ளை உன்னை காட்டிலும், உன் குடும்பத்தில் உன் சந்ததியை காட்டிலும் அவன் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல அவர் உயர்ந்திருப்பார். 2 கையில் உயர்த்தணும். அல்லேலூயா. 2 கையில் என்ன செய்யணும்? உயர்த்தணும். அதாவதுங்க
உடனே பதில், உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் வேணுமா? அதுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிமா. எழுந்துரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. இல்லை கூப்பிடு. எப்போ கூப்பிடணுமா? முதல் சாமத்தில் கூப்பிட்டுருங்க. அடுத்து ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை. அப்போ அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? நீயே இருதயத்தை இங்கேருங்களேன். இம்மிடியட்லி அற்புதம் நடக்கணும், இம்மிடியட்லி அதிசயம் எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும், ரெட்டிப்பாக நன்மை வேணும், இன்றைக்கே வேணும். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா முதல் ஜாமத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இதயத்தில் என்ன இருக்கோ அதை ஊற்றுங்க. ஊற்றும் போது கர்த்தர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி வந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற துதி, ஆராதனை எல்லாமே இதயத்திலிருந்து வரணும். இப்போ வந்து சோதராண்டவரே சோதராண்டவரே சோதராண்டவரையுமே துதிக்கிற ஆண்டவரையுமே போற்றுகிற ஆண்டவரே அவர் வாய் சொல்லு, சோதராம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. இது வந்து இதயத்திலிருந்து வரல, இங்கேருந்து வருது. அவர் அதை விரும்ப மாட்டார், இந்த சோத்திரத்தை ஏற்றுக்கவே மாட்டார். ஆண்டவரே இந்த நாளுடைய என் பிள்ளைய கடத்தில் கூட என் பிள்ளை வாழ்ந்துருக்கணும், என் பிள்ளை போகும்போது பத்திரமா இருக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை மேலே நம்முடைய வல்லம் இறங்கட்டும், அடுத்தவா என் பிள்ளை மேலே நம்முடைய கிருபை. இது வந்து இதயத்திலிருந்து வராது. நீங்கள் என்ன செய்யணும்? உன் பிள்ளை வெளியே போகும்போது, உன் குழந்தை வெளியே போகும்போது, உன் மக படிக்க போகும்போது சீக்கிரம் வா தகப்பனே இயேசுவே, என் பிள்ளையோட கடத்தில் கூட பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு கிருபை பிரச்சனை கூட இருப்பதாக பிள்ளைக்கு ரத்த கூட மருத்துவ போயிட்டு சீக்கிரம் நீ வா நீ அடுத்த பிள்ளை வா அப்படி போய் பார்ப்போம். இது இதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. எங்கே ஓட போகிற? தோசை சுடுறையில், இட்லி சுடுறையில், அதுக்கு போட்டு நேரம் போதில் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கு. கூப்பிட்டு வா, தகப்பனே இயேசுவே, உமை நன்றி உள்ளத்தோடு என் மகளை உடைய கடத்தில் கொடுக்குறேன். இந்த மகள் மீது உடைய பிரசன்னம், உடைய மகிமாய், உடைய வல்லமை என் பிள்ளை மேலே இறங்குவதாக. என் பிள்ளை போகும்போது வரும்போதும் உடைய கிருபை பிரசன்னம், உடைய சமூகம் முன்னால் செல்வதாக. என் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை தாங்க, படிக்கிற இடத்துல உடைய கிருபை தாங்க, நல்ல பாதுகாப்பை தாங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. நீ இதயத்திலிருந்து என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஜெபம் இதயத்தில் ஜெபிக்கிற ஜெபம். இப்படி உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி நான் அனுப்புனேன்னா உன் பிள்ளை பத்திரமா வீடு திரும்பும். எந்த தேவையில்லாத பிரச்சனை என்ன செய்யாது, தலையிடாது. இதுதான் இதயத்தை ஊற்றுகிற ஜெபம். ஆமென்.